Hi everyone, welcome back to Banu kitchen. நாம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா தீபாவளிக்கு சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு 10 நிமிஷத்துலயே செஞ்சிடலாங்க. அவல் மிக்சர் எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாங்க. இதுல கலோரிஸும் கம்மி, ஜாஸ்தி எண்ணெயிலயும் நம்ம பொரிக்க தேவையில்ல, டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். இதை நீங்க க்ளீன் ஜார்ல போட்டு ஒரு மாசம்னாலும் வச்சு சாப்பிடலாங்க. அந்த அளவுக்கு கிறிஸ்பியா மொறுமொறுன்னு இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த அவல் மிக்சர் செய்கிறதுக்கு நிறைய அவல் டைப்ஸ் இருக்குங்க. இது நார்மல் மீடியம் அவல்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா பேப்பர் அவல்னு சொல்லுவாங்க. பாருங்கள், திக்காக இருக்கும், கொஞ்சம் மெலீஸாக இருக்கும், பேப்பர் மாதிரியே இருக்கும், பெருசாக இருக்கும். நீங்கள் இது ரெண்டுத்தில் எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கலாங்க. ஆனால் இந்த மெலீஸ் அவலில் செய்யும் போது நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் இது ரெண்டுத்தில் எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ கடாய் எடுத்துக்கோங்க. அடுப்பு தீயை மிதமான சூட்டில் வச்சுட்டு 150 கிராம் அவலை மிதமான சூட்டில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. எக்ஸாக்டாக ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மிதமான சூட்லேயே நல்லா முறுமுறுன்னு ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக இருக்கணுங்க. கையில் எடுத்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிங்கன்னா அப்படியே தூள் தூளாக உடையணும். இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு ஒரு மாதம்னாலும் வச்சு சாப்பிட்லாம். இப்போ அடுப்பை அணைச்சிருங்க. இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும். இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்துட்டு வேர்க்கடலையை நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மிதமான சூட்டில் வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை நல்லா வறுத்தாச்சு. இந்த அளவுக்கு செவந்து வரணுங்க. அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ எண்ணெயை வடிகட்டிட்டு இந்த வேர்க்கடலையை மட்டும் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. அடுத்து நாம் இதில் 1/4 கப் அளவுக்கு உடச்சக்கடலையை சேர்த்து இதையும் நல்லா செவக்க வதக்கிக்கோங்க. உடச்சக்கடலை பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கிடும். அதனால நீங்கள் ஒரு மீதமான சூட்டில் வதக்கினாலே போதும். இதையும் ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க. கடாயில் ஆல்ரெடி எண்ணெய் இருக்குது. எண்ணெய் சப்போஸ் இல்லைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பும் பாதாமும் சேர்த்துட்டு இதையும் நல்லா செவக்க வதக்கிக்கோங்க. பாதாம் இல்லை அப்படின்னா வெறும்னே முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செவக்க வதக்கியாச்சு. இது எல்லா சாமான்களையும் ஒரு தட்டில் போட்டு ஆற விட்டுருங்க. கடாயில் ஆல்ரெடி எண்ணெய் இருக்குது. இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. வெறும் மிளகாய்த்தூள் தாங்க சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துருக்கீங்க. ஆம்ச்சூர் பவுடர் இல்லைன்னா சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு. இதை எல்லாத்தையும் மிதமான சூட்டில் மட்டும் ஒரு 30 செகண்ட் வதக்குங்க போதும். இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூளை சேர்த்துட்டு அடுப்பை அணைச்சிருங்க. இதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணாதீங்க, அடுப்பை அணைச்சிருங்க. நம்ம வதக்கி வச்சிருந்த வேர்க்கடலை எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டேன். 1 நிமிஷம் மட்டும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மசாலா ஃபுல்லாக அந்த வேர்க்கடலையெல்லாம் இறங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த அவளையும் சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மசாலா ஃபுல்லாக வேர்க்கடலையில் கோட்டாகணுங்க. ஆம்ச்சூர் பவுடர் இல்லை அப்படின்னா சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்து செஞ்சு பாருங்கள். கடைகளில் இப்போ ஈஸியாக கிடைக்கிது. 2 நிமிஷம் இதை நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. நான் அடுப்பு தீ ஆனே பண்ணலைங்க, ஆஃபில் தான் இருக்குது. பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக அவல் மிக்சர் நமக்கு ரெடி ஆயாச்சு. இதை நீங்கள் க்ளீன் ஜாரில் போட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம்னாலும் வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்கும். தீபாவளிக்கு சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.